இருந்தாலும் மார்க்கெட் பண்ணு. நீ அழகா பாடுவியா, கடைசி வரைக்கும் விடாத. அழகா பேசுவியா, விடாத. நல்ல ஜோக் அடிப்பியா, ஸ்கிரிப்ட் எழுது. எது தெரிகிறதோ அந்த தெரிகின்ற விஷயத்தை பலப்படுத்து. சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை, இந்த உலகில் இறைவன் குப்பைகளை எறிவதே இல்லை. எவ்ரிபடி இஸ் டேலண்டட், எவ்ரிபடி இஸ் டேலண்ட், எவ்ரிபடி இஸ் யூனிக். ஒருத்தன் சூப்பராக மியூசிக் அடிப்பான், ஒருத்தன் சூப்பராக பாடுவான், ஒருத்தன் சூப்பராக டான்ஸ் ஆடுவான். ஆனால் மூணுமே ஒருத்தவங்களுக்கே தெரியாது. அது எல்லாம் ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ரசிக்கிறோம்ல, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அது நமக்குள்ளே இருக்குது. அதாவது கடவுள்கிட்ட நம்ம பேசுகிறோம், இது எல்லாரும் பேசுகிறாங்க, நார்மல். நான் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவான். அதே கடவுள் என்கிட்ட பேசுனாலும் அவனும் நம்ப மாட்டான். ஏன்னா அது நமக்குள்ளே நமக்கு தெரியுது கடவுள் நமக்குள்ளே பேச மாட்டாருன்னு. நம்ம உள்ளுணர்வுக்கு தெரியுது கடவுள் பேச மாட்டார் அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த உள் உணர்வுன்னு சொல்கிறோம்ல, அதான் நீங்கள் கடந்து உள்ளே போயிட்டு அதை இன்னும் உணரணும், இன்னும் அதிகமாக உணரணும், அதை பலப்படுத்தணும். என்கிட்ட சில பேர் சொல்கிறாங்க, என்னை சார்ந்தவங்க, நீ என்ன கடவுளா, நீ எதோ பேசுகிற, இறைவன் பேசுகிற, கடவுள் பேசுகிற, அப்பா அம்மா பேசுகிற, என்னமோ பேசுகிறியே, நீ என்ன கடவுளா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நான் கடவுள் இல்லை, நீங்களும் கடவுள் தான். நீங்கள் கடந்து உள்ளே போய் பாருங்கள். அதெல்லாம் நம்மளாலாம் முடியாது. இன்னும் எங்களுக்கு மீன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக சமைச்சு சூப்பராக ருசியாக சாப்பிடும், அவ்வளோதான். அதுக்காக நீ இப்போ கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வர சொல்கிறியா அப்படின்றாங்க. நான் மீன்காரனா அப்படின்றாங்க. நான் சொன்னேன், அப்போ நான் கடவுள்காரனா? அப்படி ஒருத்தவங்க இந்த மாதிரி கடந்து அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது எல்லோருக்குமான அப்பா அம்மா வெவ்வேறுங்களுக்கு வெவ்வேறு மாதிரி தெரிஞ்சாங்க. புத்தருக்கு சத்தியத்தை தேட சொன்னார், ஜீசஸ்க்கு 2 விதமாக சொன்னாங்க. அதாவது இறைவனும் சொல்ல வந்தாங்க, அப்பா அம்மாவும் சொல்ல வந்தாங்க. அது குழப்பத்தில் முடிஞ்சு போச்சு. இறுதியாக வந்தவர் இறைவன். ஆனால் நடுவில் வந்தது வானவர். அந்த நடுவில் இருப்பவங்களை அப்பா அம்மான்னு சொல்கிறான். இதுதான் இந்த ஆன்மீகத்தில் ஒரு மெயினான விஷயம். அப்புறம் இந்த மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அது உலகத்துக்கு அப்பா அம்மா குரு தெய்வம். ஆனால் உண்மையான ஒரு ஆன்மீகத்தில் வந்தீங்கன்னா இறைவன், அப்பா அம்மா, நான், 4 பேர். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் பொதுவாக சொல்கிற கருத்து. ஆனால் நான் சொல்லக்கூட ஒரு இறைவன், அப்பா அம்மா, உணர்கிற நான், இது 4 பேருக்குள்ள ஒரு விஷயந்தான் எல்லோருக்குமான ஆன்மீகம். அதை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து உள்ளே போய் பாருங்கள்.